அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாலும் மத்திய அரசு பன்னீர்செல்வத்தை கைவிடவில்லை என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தேனி அல்லது பெரியகுளத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தியிருக்கிறது. வெற்றியடைந்தால் நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட அதிமுகவில் தோல்வியடைந்தாலும் பாஜக மூலமாக மிகப்பெரிய அளவில் ஆளுமை கொண்ட மத்திய அமைச்சர் பதவி என்பது தமிழக முதல்வர் பதவி என்பதற்கு சமமான பதவி ஆகும். இந்த நிலையில்தான் தனது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற கனவு தற்பொழுது நிறைவேறும் என்ற ஆசையில் மத்திய அமைச்சராக போகக்கூடிய பி. ரவீந்திரநாத் அவர்களுக்கு தேனி தொகுதியை ஒதுக்கீடு செய்ய தற்பொழுது கோரிக்கையும் வைத்திருக்கிறார். 5 தொகுதிகள் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்படும். அதில் தேனி தொகுதியை தற்பொழுது மீண்டும் கேட்டிருப்பது பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் மட்டுமல்ல, வைத்திலிங்கம் அவர்களது ஆதரவாளர்களும் தற்பொழுது தேனி தொகுதி மட்டுமல்ல, பெரியகுளம் இன்னும் 3 தொகுதிகளும் கேட்டுள்ளனர். விருப்பப்படி தனி தொகுதி தென் மாவட்டங்களில் போட்டியிட்டால் நிச்சயமாக பெரும் ஆதரவுகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பே கிடையாது. மீண்டும் எந்த புதிய சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்களது மகன் போட்டியிடுவாரா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுவாரா என்று நாம் பார்க்கும் பொழுது தாமரை சின்னத்தில்தான் நாம் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்த முடியாது என்று உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் இனி எந்த ஒரு பயனும் கிடையாது, கிடைத்ததை பயன்படுத்தி கொள்வோம் என்பதற்கேற்பதான் தேனி தொகுதியில் பி. ரவீந்திரநாத் அவர்களை களத்தில் இறங்கி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மும்முரமான வேலைகளை இறங்கி வருகிறார். குறிப்பாக நான் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலத்தில் தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் உரையின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர் என்றும் அவரை போன்ற நல்லவர் இந்த உலகத்தில் நாம் பார்த்திருக்க மாட்டோம் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் அளவிற்கு பேசியுள்ளார். இதன் காரணமாகத்தான் முன்னாள் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக தேர்வு செய்தார் என்றும் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எனக்கும் புல்லரிக்கிறது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி அவர்கள்.